அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் உயரமோ இல்லையோ, மேடையில் உயர்ந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஐயா, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிங்களா? டீ குடித்து பக்கடா சாப்பிட்டவங்க நல்ல ஜோராக கை தட்டுங்க. பக்கத்தில் ரோட்டில் போகிறவங்க இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போகிற அளவு கை தட்டணும். 10ல். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். 3 முறை குரு பூர்ணிமாவில் கலந்துருக்கேன். போன மீட்டிங்கில் என் ஒய்ஃப் வந்திருந்தாங்க, என் பையனோட. என்ன மற்ற மீட்டிங்லாம் போய் பேசுகிற, நம்ம குருநாதருக்கு முன்னாடி பேச மாட்டேங்கிறீ, உனது கோரிக்கையை அடுத்த மீட்டிங்கில் நிறைவேற்றுறேன்னு போன முறை எங்கள் வாக்கு கொடுத்துட்டு போனேன். நான் வந்திருக்கேன், அவங்களால சூழ்நிலை காரணமாக வர முடியல. 7ஆம் இடம் வேலை செஞ்சுருக்கு. நல்லா வேலை செய்யுது சார். அதனால் நீங்களாம் குருவை வணங்கி இந்த பேச்சை ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களா? சரி சார். இன்னைக்கு கேட்டாங்க, நம்ம வீரா சாரும் நானும் ஒரே மாதிரி ப்ளூ கலர் சட்டை, ப்ளூ மார்னிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பேர் சனி பகவானை பற்றி கொடுத்துருக்கேன். அவரும் அதே இதை கொடுத்துருக்கிறாரு. அப்புறங்க ஸ்க்ரீன் கூட ப்ளூ கலர் தானா? சரி, ஓகே சார். 8 நிமிஷத்துக்குள்ளார பேசணும். கரெக்டாக பார்த்துட்டேன். ஸ்டார்ட் இப்போ தான் எனக்கு ஒரு முதல் நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சனி பகவான் சார், நீங்கள் எல்லாம் சனி பகவான் ஆட்சி வீடுகள், உச்ச வீடுகள், மூலத்திரிகோண வீடுகள், நட்சத்திரம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்க வரவில்லை. கொஞ்சம் ஜாலியாக, அதே நேரத்தில் சனி பகவான் இங்கே வந்து மைக்கில் நின்று பேசுனா எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் வித்தியாசமாக யோசனை பண்ணுவோம். பண்ணிக்கங்க. லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பலன் நான் செய்வேன்னு அவர் சொல்கிறத நான் செய்கிறேன். நான் சொல்கிறேன், லக்னத்தில் சனி இருக்கும்போது, தம்பி, அம்மா, அக்கா, தலைக்கணை வேணாம் அப்படின்னு சனி சொல்கிறார். நமக்கு இந்த தலைக்கணை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? போயிடும். நம்மளுடைய அடுத்த மூமெண்ட்டு போயிடும். சனி ஜாதகத்தில் வழுக்க ஆரம்பித்தாவே சூரியன் அப்படின்ட்டு போயிடுவார். கோச்சிட்டு போயிடுவாருங்க. எதார்த்தம். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. வீடு கட்டிட்டேன் சார், கிழக்கு திசையில் வீடு நிலக்கால் வச்சு கட்டினேன், அது நிறைய நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த நிலகால் எடுத்துகிட்டு மேற்கு திசையில் வச்சு கட்டுங்க, சூப்பராக வருவீங்க அப்படின்னு அந்த பக்கம் அடைச்சி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணார். இன்னைக்கு அண்ணன் நல்லா இருக்கிறார். காரணம், சூரியன் கைவிட்ட அத்தனை ஜாதகங்களையும் சனி பகவான் காப்பாற்றுவார். இதுதான் இந்த கான்செப்டு. சரி, அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சனி. நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்றேன். 4ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது அவர் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறாருன்னா, சுகவாசியாக உடம்பை வளர்க்காத, ரவியை மாதிரி உடம்பை வளர்க்காத, கஷ்டப்பட்டு உடம்பை ஸ்லீமாக வச்சுருங்கன்னு சொல்லாமல் சொல்கிறார். சரிங்களா? நீங்கள் சுகமாக வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வியாதி, 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானமா, நீங்கள் சுகத்தை தேடி போக போக உங்களுடைய உடல் உழைப்பை இழந்து விடுவீர்கள். உடல் உழைப்பை இழக்க சுகஸ்தானம் கெட்டு போயிடும். உடனே நம்ம மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. உழைப்பை முதலீடாக நீங்கள் போட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா வீடு மனை வாகனத்தோட சந்தோஷமாக வாழலான்னு அவர் சொல்லலை, வீடு மனை வாகனத்தோட வாழலான்னு தான் சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, 4ஆம் இடத்துல இருக்கும்போது. சரி, அதன் பிறகு அவர் 7ஆம் இடம். நான் சொல்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதன்படி தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது திக்பலம் பெறுவார். மனைவி சொல்லே மந்திரம்ட்டு 4 சிவத்துக்குள்ளார மட்டும் இருக்காத, பொது வாழ்க்கையில் ஈடுபடு, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கோ, நேர்மையுடன் வியாபாரம் செய். ஏன்னா 7ஆம் இடம் வாடிக்கையாளர். அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையை நான் நல்லா வச்சுக்கிறேன்னு அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஒருவேளை நீங்கள் நேர்மையாக வேலை செய்யலை அப்படின்னா, கலப்படம் செய்கிறீங்க, மனசாட்சிக்கு விரோதமான வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்குகளை அவர் பிரிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டார். கிட்னி பாதிப்படையும் நம்மளை எச்சரிக்கை பண்ணுறார். சரிங்களா? 8ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆயுள் தீர்க்கம் உண்டு, வருமானத்தை தருவார், கணவன் அல்லது மனைவி வகையில் உதவி நமக்கு நிறைய கிடைக்கும், மாமனார்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தம். அதையும் அவர் அதான் நமக்கு சொல்கிறாரு. நீ மாமனார்கிட்ட எதிர்பார்த்த அப்படின்னா உனக்கு உடல்நல ரீதியில் ஒரு சில பிரச்சனை கொடுத்துருவேன். அதாவது என்ன பிரச்சனைனா, மூல நோய், கழிவறை சார்ந்த கோளாறுகள், விபத்துக்கள், முன்னேற்றம் இல்லாத தன்மை,
இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க தயாராக இருப்பேன், அதனால் மாமனாரை கொடுக்கறத வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மீறி போனீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரிக்குள்ளார கொண்டு போய் விட்டுருவேங்கிறார். நமக்கு எல்லாமே எச்சரிக்கை செய்கிறார். சரிங்களா? நமக்கு அவர் ஆர்டர் போடலை, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது சொல்கிறார். அதன் பிறகு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அவர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழிலில் நேர்மையாக இருக்கணும். நீங்கள் செய்கிற தொழில் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, அதில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். மனசாட்சி விரோதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய உத்தியோகத்தை நான் நல்லபடியாக நான் வச்சுருப்பேங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி தொழிலில் நேர்மை இல்லாமல் மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமுதாய அந்தஸ்தை தரமாட்டேன், உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்னொரு விஷயம், மாமியாரையும் மரியாதையுடன் நடத்துங்க, இல்லாட்டி உங்கள் பெண்ணு போகக்கூடிய இடத்துலையும் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவேன்னு அதைக்கு நமக்கு சிம்பாலிக்காக சொல்கிறார். புரியுதுங்களா ஐயா? இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? புரியுதுங்களா? ஓகே, சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாமியாரை நல்லா வச்சுருந்தா நல்ல பலன் சொல்லியிருக்கேன். தொழிலில் நல்லபடியாக இருந்தீங்கன்னா முன்னேற்றத்தை தருவார், மெதுவாக கொடுத்தாலும் அது ஒரு அழியாத சொத்தை தருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் முடிக்க போகிறேன். 12ஆம் இடத்துல இருக்கும்போது நடைபயிற்சி மேற்கொள்ளு அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. உன் பாதத்துக்கு வேலை கொடுப்பா, அப்போனா உன் உடம்ப நான் நல்லா வச்சுருக்கிறேன். நீ 12ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணால் அதற்கு நேர் 7ஆம் பாவமான 6ஆம் இடம் மருத்துவமனைக்கு நீங்கள் போக தேவையே இல்லைங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு அவர் சொல்லாமல் சொல்கிறாருங்க, நம்ம தாங்க அதை புரிஞ்சுக்கணும். தான தர்மத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலவு செய், மாற்றுத்திறனாளி, முதியோர் காப்பகம், இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய நிதி உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் நோய் எதிரி வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதிமொழியாக கொடுக்குறாரு. உறவுகளை பிரிஞ்சிரு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்துக்கு போ, உனக்கு பணம் வரலன்னா நான் பொறுப்புங்கிறாரு. நமக்கு தான். தூய்மை பணியாளர்களை மரியாதையாக நடத்து. சரிங்களா? உங்கள் மனசு தூய்மையாக இருக்கும், உங்கள் வீட்டில் பீரோவில் பணம் நிரம்பும். மாதம் ஒரு முறை வீட்டுக்காரை கூட்டிகிட்டு சத்யாவில் போய் நம்ம நினச்சது வாங்கிட்டு வரலான்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அதே மாதிரி பெருமை பேசுதல் ஆகாது. நான் தான் எல்லா விஷயமும் அப்படின்னு நீங்கள் பெருமை பேசிங்கன்னா நான் உங்களை வச்சு செஞ்சிருவேங்கிற எச்சரிக்கை செய்கிறாரு. தன்னை தாழ்த்தி பேசிக்கணும். இப்படி பேசிக்கிட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானும் நமக்கு பெயர் புகழ் இதை ரெண்டையுமே கொடுக்கும். என்ன காரணம்னா அவருடைய 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா தொடரஜ்ஜு. தொடங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் பாவத்தை சொல்வோம். 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் 7ஆம் பருவியாக 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், முன்னேற்றம், புகழ், கீர்த்தி எல்லாமே உங்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. 19 வயசில் துரோகம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அவரோட திசை 19 வயசில் நம்ம என்ன துரோகம் பண்ணுவோமோ அது செய்யாதப்பா, உன்னை நான் நல்லா வச்சுருப்பேன் அப்படிங்கிறாரு. விஏஓ, குரூப் டி போன்ற டி கிரேடு வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய கடமையை நேர்மையாக செய்யுங்க, உங்களை நான் நல்லபடியாக வச்சுருக்கிறேன்னு சனி பகவான் என் மொழி உங்ககிட்டலாம் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். புரியுதுங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். 8 நிமிஷத்தில் இன்னும் முடியல. நம்ம உரை எப்படி இருந்துச்சுங்க? கொஞ்சம் பேருக்கு தான் புரிஞ்சிச்சிங்களா? சனி பகவானே வந்து பேசின மாதிரி இருந்தது. சனி ஓரையில் பேசியிருக்கியா 5 to 6. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. கடைசியாக ஒரு விஷயம், நீங்கள் எத்தனை பேர் தொழில்முறை ஜோதிடர்னு தெரியல, ஆனால் நீங்கள் எல்லாருமே தொழில்முறை ஜோதிடர் ஆகணும். வந்து நம்ம ஆஃபீஸில் கிளைண்ட்டு உக்காந்து அடுத்த செகண்டு அவங்கள நம்ம பேச விடவே கூடாது. அம்மா இந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கு நீங்கள் நிறைய விஷயம் இருக்குது. ஹோரை, சந்திரநாடி இதெல்லாம் வச்சு கடிகார பிரச்சனை, வெற்றலை பிரச்சனை என்ன வேணுமாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க பேசக்கூடாது. ஆமாங்கங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு பேசக்கூடாது. 2வது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்க வீட்டில் மற்ற ராசியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கங்க அந்த விஷயத்தையும் உடச்சி விட்ருங்க. அதுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த 2 விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த எக்ஸாமில் ரிசல்ட் நம்ம எக்ஸாமில் பேப்பர் ஆன்சர் எழுதுவோம்.
முதல்ல ஒரு 4 கேள்வி நல்லா எழுதிட்டோம்னு வச்சுங்க, 5வதுல இருந்து நீங்கள் எந்த படத்து கதையை உள்ளே எழுதினாலும் லேசாக டிக் போட்டு 2 மார்க் போட்டுருவாங்க. இது பழைய கதை, நாங்களாம் படிக்கும்போது அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை. அந்த மாதிரி முதல்ல சொல்லக்கூடிய பலன் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மீதி சொல்லக்கூடிய பலன்களாம் சரியாக இருக்கும்னு அவங்க ஒரு விஷயத்தை நம்பிடுவாங்க. குரு அப்படின்னா இருளை போக்குபவர்னு அர்த்தம். நம்மளுடைய குரு பூர்ணிமாவில் இது 4வது மீட்டிங் நடந்தாலும் நான் 3வது முறையாக கலந்துக்கிறேன். வரக்கூடிய எல்லா காலங்களிலும் நம்மளுடைய குரு பூர்ணிமா மேலும் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய சிஆர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உறுதி கொடுக்கணும்னு சொல்லி அழகான இந்த பேச்சை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க நன்றி சார். சனி பகவானே வந்து எச்சரித்த மாதிரி இருந்தது.